இதை நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இது தற்செயலானது இல்லை. பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு துடிக்குதுன்னு அர்த்தம். உங்க கவலைகள், தீராத கடன் சுமைகள், இல்ல உங்களை வாட்டுற உடல் உபாதைகள் எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அதுக்கு எல்லாமே ஒரு முடிவு காலம் வரப்போகுது. வரப்போற அடுத்த சில நிமிஷங்கள் நீங்க கேட்க போற இந்த ரகசியங்கள் உங்க தலையெழுத்தையே மாத்த போகுது. இந்த வீடியோவை ஒரு நொடி கூட நீங்க தவற விடாதீங்க. இதை தவற விட்டீங்கன்னா நீங்க உங்க பழைய வாழ்க்கையிலேயே சிக்கிக்க வேண்டி இருக்கும். புது மாற்றத்துக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஏன்னா இது உங்க புதிய வாழ்க்கையோட தொடக்கம், உங்க ஆன்மாவோட விழிப்புணர்வு. எத்தனை ராத்திரிங்க தூங்காம தவிச்சிருப்பீங்க. இருட்டில் தனியா உட்காந்துக்கிட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எத்தனை முறை கண்ணீர் விட்டு அழுதிருப்பீங்க. எனக்கு தெரியும். ஆனா அந்த வழிதான் உங்களை ஒரு மாபெரும் வெற்றிக்கு தயார் செஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். யார்கிட்டயும் சொல்ல முடியாத மனவேதனை, மத்தவங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள அழுவுற அந்த தவிப்பு, யாராவது என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்களா என்ற ஏக்கம், இது எல்லாத்துக்கும் முடிவு இன்னையோட முடிய போகுது. நீங்க இத்தனை காலம் சிந்திய கண்ணீருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கவனிங்க, ஒரு விதை மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் போதுதான் அது ஒரு மாபெரும் விருட்சமாகவோ இல்ல ஒரு மரமாவோ வளர தயாராகுது. அந்த விதைக்கு தெரியாது அது புதைக்கப்படவில்லை, மாறாக விதைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அதே போலதான் நீங்களும் இப்போ நீங்க ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உலகம் உங்களை உதாசீனப்படுத்திருக்கலாம், உங்க அன்புக்கு உரியவங்களே உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா இந்த பிரபஞ்சம் எப்பவுமே உங்களை கைவிடாது. நீங்க ஒரு சாதாரண மனுஷர் இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை நீங்க இன்னும் முழுமையா கண்டுக்கலன்னு அர்த்தம். ஒவ்வொரு அடியும் வலியா தெரிஞ்சாலும் அந்த வலிதான் உங்களை செதுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க பிரபஞ்சத்தால செதுக்கப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இனி ஏன் எனக்குன்னு கேட்காதீங்க. இது என்ன எங்க கொண்டு செல்ல போகிறதுன்னு ஆவலோட பாருங்க. நீங்க இழந்ததை விட 1000 மடங்கு சிறந்த ஒன்றை பிரபஞ்சம் உங்களுக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கு. உங்களுடைய பழைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுச்சு. உங்க புதிய பொற்காலம் உங்க வீட்டு வாசலுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வழிகள் அத்தனையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உங்க பாரத்தை எல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட இறக்கி வச்சிருங்க. நீங்க தனியா கிடையாது, இந்த பிரபஞ்சம் உங்களோட இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்ச சக்தியோட நீங்க முழுமையா இணைய வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் ஒண்ணு இருக்கு. அதுதான் நீங்க தூங்க செல்றதுக்கு சற்று முந்தைய தருணம். ஏன் அந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும்? எத்தனையோ நேரங்கள் இருக்க, இந்த இரவு நேரத்துக்கு மட்டும் அப்படி என்ன சக்தி இருக்கு? அறிவியல் பூர்வமா பார்த்தா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மனம் மிக அமைதியான நிலைக்கு போகுது. இது ஒரு மாயாஜால தருணம். நீங்க விழிச்சிட்டு இருக்கும் போது உங்க வெளிமனம் இது உன்னால முடியாது, இது உனக்கு நடக்காது, உங்களை எப்பயுமே தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க தூங்கத்துக்கு முன்னாடி போற அந்த விளிம்புல இருக்கிற அந்த நேரம் இந்த வெளிமனம் தூங்கிட்டு உங்களோட ஆழ்மனம் முழிச்சிட்டு இருக்கும். அந்த நேரத்துல நீங்க எதை நினைச்சாலும் சரி, எதை வேண்டினாலும் சரி, எதை விதையா போட்டாலும் சரி, அது நேரா உங்க ஆழ் மனசுல தான் போய் விழும்.
அது உங்க வாழ்க்கையில நிஜமாக தொடங்கும். தூங்குவதற்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த எல்லா கசப்பான சம்பவம் பத்தி நினைக்காதீங்க. யாருன்னா உங்களை திட்டி இருப்பாங்க, உங்களோட கடன் சுமை இருக்கும், உங்களோட உடல் உபாதைகள் இருக்கும். இதை பத்தி நினைச்சுக்கிட்டே தூங்காதீங்க. ஏன்னா உங்க ஆழ்மனம் அதை ஒரு ஆர்டரா எடுத்துக்கிட்டு அடுத்த நாளும் அதே போல சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க செஞ்ச இந்த சின்ன தவறு தான் உங்க கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம். அடுத்த 2 நிமிஷத்துல அந்த சங்கிலியை நம்ம உடைக்க போறோம். ஆன்மீகம் சொல்றதும் இதேதான். யத் பாவம் தத் பவதி. அதாவது நீங்கள் எதை ஆழமாக உணர்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். இதுதான் பிரபஞ்சத்தோட ரகசியம். உங்க எண்ணங்கள் தான் உங்களோட அதிர்வெண். உதாரணத்துக்கு, ரேடியோல ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்கணும்னா அந்த குறிப்பிட்ட அலைவரிசையில வைக்கிறோமோ அதே போலதான் உங்க வாழ்க்கையும். நீங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறீங்க, ஆனா உங்க மனசோ சோக என்ற அலைவரிசையில இருக்கு. பிறகு எப்படி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும்? இப்ப நம்ம செய்ய போறது ஒரு ரீப்ரோக்ராம். அதாவது உங்க மூளையில இருக்க பழைய சிந்தனை முறையை மாற்றி புதிய மாற்றங்களை நம்ம உருவாக்க போறோம். இப்போ நான் சொல்ல போற இந்த உறுதிமொழிகள், அதாவது அஃபர்மேஷன், சாதாரண வார்த்தைகள் அல்ல. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு விதமான வைப்ரேஷன், அதாவது அதிர்வு. இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும்போது அந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளின் வழியாக சென்று உங்க ரத்தத்துல கலந்து உங்க உடல்ல ஊடுருவ போகுது. உங்க ஒவ்வொரு செல்லும் நான் வெற்றியாளன், நான் ஆரோக்கியமானவன் அதிரத் தொடங்கும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் எதுக்குமே இல்லைன்னு சொல்லாது. நீங்க எதை ஆழமா நம்பி சொல்றீங்களோ அதற்கு அப்படியே ஆகட்டும் என்றுதான் பதில் சொல்லும். அதாவது ததாஸ்து. இப்ப நான் சொல்ல போகிற இந்த ரகசிய வார்த்தைகள் உங்க ரத்தத்துல கலந்து உங்கள் ஒவ்வொரு செல்லையும் அதிர செய்ய போகுது. இனி வரப்போற நிமிஷங்கள் உங்களுடைய கோல்டன் டைம்ஸ். உங்களை சுத்தி இருக்கிற உலகம் மறைஞ்சி நீங்களும் பிரபஞ்சமும் மட்டுமே இப்ப இருக்கிறீங்க. உங்களுடைய அதிர்வெண்ணை, அதாவது ஃப்ரீக்வன்சியை நம்ம உயர்த்த போறோம். பிரபஞ்சத்தோட அபரிமிதமான செல்வம் உங்க கையில வந்து சேரப்போற அந்த அற்புதமான தருணத்திற்கு நீங்களே உங்களை தயார்படுத்திக்கோங்க. இப்போ உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் மூட்டை கட்டி ஓரமா வச்சிடுங்க. உங்களுடைய உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவா உங்க கண்ணை மூடுங்க. உங்க கவனம் முழுசும் உங்களுடைய சுவாசத்தின் மீது மட்டுமே இருக்கட்டும். உள்ள போற சுவாசம், வெளியே வர சுவாசம், இது ரெண்டுத்தையும் மட்டுமே கவனிங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடும்போது உங்க உடம்புல இருக்க டென்ஷன், கவலை, வலி எல்லாமே வெளியே போறதா உணருங்க. இப்படி சில நிமிஷங்கள் செஞ்சு உங்க மனசை நீங்க சாந்தப்படுத்திக்கோங்க. இப்போ நாம உங்க ஆழ் மனசுக்கு கட்டளையிட போறோம். நாம சொல்ற ஒவ்வொரு வாக்கியமும் உங்களோட ஆழ் மனசுக்குள்ள ஆழமா போகும். இனி வரப்போற ஒவ்வொரு உறுதிமொழிக்கும் இடையில நாம ஒரு 5 செகண்ட் விட போறோம். ஏன்னா அந்த 5 வினாடிகள் அந்த உறுதிமொழிகள் உங்கள் ஆழ் மனசுல ஆழமா பதியணும்ன்றதுக்காக. முதலாவது, நான் பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை. இந்த பிரபஞ்சம் என்னை எப்பொழுதும் பாதுகாக்கிறது, எப்பொழுதும் என்னை வழி நடத்துகிறது.
அடுத்தது, கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் அனைத்தும் நான் இப்பொழுதே மறந்து விடுகிறேன். நான் இப்பொழுது முழுமையான சுதந்திரத்தை உணர்கிறேன். அற்புதங்கள் என் வாழ்க்கையை தேடி வருகின்றன. எதிர்பாராத திசைகளில் இருந்து எல்லாம் எனக்கு நன்மைகள் வந்து சேருகின்றன. எனது தேவையற்ற பயங்கள், சந்தேகங்கள் மற்றும் பதற்றங்கள் அனைத்தும் பனியைப் போல இப்போதே விலகி செல்கின்றன. எனக்குள் ஒரு மாபெரும் மாற்றம் நடக்கிறது. எனக்குள் ஒரு மகா சக்தி பிறக்கிறது. நான் ஒரு காந்தத்தைப் போல செல்வத்தையும் செழிப்பையும் ஈர்க்கிறேன். என்னிடம் பணம் பல மடங்கு பெருகிக் கொண்டே வருகிறது. எனது உடல் ஒரு புனிதமான ஆலயம். அதன் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் முழு ஆரோக்கியத்துடனும் இயங்குகிறது. அமைதியும் நிம்மதியும் என்னை எப்பொழுதும் சூழ்ந்துள்ளன. நான் இன்று இரவு ஒரு குழந்தையைப் போல என் எல்லா கவலைகளையும் மறந்து ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்கிறேன். நாளை காலை நான் கண் விழிக்கும் போது ஒரு புதிய உற்சாகத்துடனும் தெளிவான சிந்தனையுடனும் தான் விழிப்பேன். நாளை முதல் எனக்கு பொற்காலம் தொடங்குகிறது. இனி நான் எதை தொட்டாலும் அது வெற்றியாக மாறுகிறது. பிரபஞ்சத்தின் பேராற்றல் எனக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் சொன்ன உறுதிமொழிகளை அப்படியே உங்க ஆழ் மனசுக்குள்ள பதிய விடுங்க. இனி வரப்போற காலங்கள்ல பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை மட்டுமே நடத்தும். வாழ்த்துக்கள். இப்ப நீங்க சாதாரண மனுஷர் இல்ல, ஒரு புதிய அலைவரிசை, பிரபஞ்சத்தோட பேராற்றல், இது எல்லாமே இணைஞ்ச ஒரு சாதனையாளர். உங்க ஆழ் மனசுல நம்ம போட்ட விதைகள் இப்பவே துளிர் விட தொடங்கி இருக்கும். இனி அது மிகப்பெரிய விருட்சமா வளர தொடங்குன்னு நான் முழுமையா நம்புறேன். இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க கவலைகள் அனைத்துமே கரைஞ்சு போறதை நீங்க உணரலாம். நீங்க காலையில கண் விழிக்கும் போது உங்க கண்ணில் ஒரு புதிய தேடல் இருக்கும். உங்க செயல்ல ஒரு புதிய வேகம் இருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு புதிய மனுஷரா நம்பிக்கையோட நீங்க கண்ணை திறப்பீங்க. இந்த மாற்றம் தற்காலிகமானது இல்லை. இதை உங்க வாழ்க்கையில நிரந்தரமா அங்கமா மாத்தணும்னா தொடர்ந்து 21 நாட்களுக்கு இதை உறங்கறதுக்கு முன்னாடி செய்யுங்க. 21 நாட்கள் என்பது உங்க ஆழ்மனம் ஒரு புதிய பழக்கத்தை முழுமையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவையான காலம். இன்னைக்கு ராத்திரி நீங்க இதை கேட்கும் போது உங்க வெற்றியின் கோட்டை இன்னும் பலமா கட்டப்படும். இப்போ இந்த நிமிஷம் நீங்க கேட்கிற இந்த நேர்மறை ஆற்றலை உறுதிப்படுத்த கீழே கமெண்ட்ல என் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கி விட்டது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க செய்யற இந்த கமெண்ட்
ஒரு சாதாரணமான கமெண்ட் இல்லை. நீங்க எழுதுற அந்த வார்த்தைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க கொடுக்கிற சக்தி வாய்ந்த சிக்னல். நீங்க நம்பிக்கையா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கொடுக்கிற சிக்னல். நான் இப்பயே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யார் யாரெல்லாம் 21 நாட்கள் இந்த சவாலை ஏற்க தயாரா இருக்கீங்க? உங்களால முடியும் உங்க உள்ளுணர்வு சொல்லுச்சுன்னா கமெண்ட்ல நான் மாற்றத்துக்கு தயாராகி விட்டேன்னு பதிவு செய்யுங்க. நான் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் தனிப்பட்ட முறையில் வாசிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோவை உங்க அன்புக்குரியவங்களுக்கும் வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து கவலையில் இருக்கவங்களுக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க. நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஆன்மாவுக்கு இந்த வீடியோ ஒரு விடிவு காலமா இருக்கலாம். நீங்கள் அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறு நம்பிக்கையா இருக்கும். அது அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடும். ஏன்னா ஒருவருக்கு ஒளி கொடுப்பதுதான் மிகப்பெரிய தர்மம். உங்கள் வாழ்க்கை பயணம் இனிதே தொடங்குகிறது. உங்கள் துக்கங்கள் மறைந்து உங்கள் வாழ்வில் ஆனந்தம் பெருகுகிறது. ஆத்ம தீபம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் ஒளிரட்டும். வாழ்க வளமுடன். நன்றி. இந்த வீடியோஸ் போடுற வியூஸ் கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரே பிரிட்ஜு இந்த கமெண்ட் செக்ஷன் மட்டும்தான். எங்களோட நிறை இல்லை குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் போடுற உங்களுடைய கமெண்ட் மூலமாக தான் நாங்கள் எப்படி வீடியோ பண்ணிகிட்ருக்கோன்னு எங்களுக்கு தெரியும்.